இன்னும் 14 நாட்கள் மருத்துவமனையில் தொடர் சிகிச்சை தேவைப்படுகிறது என்று கூறப்பட்டது. மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் புகைப்படத்தை அவரின் மனைவி கட்சியின் தலைவர் பிரேமலதா வெளியிட்டு இருந்தார். அந்த புகைப்படத்தில் விஜயகாந்தின் தலைமுடி பெருமளவில் கொட்டியிருந்தது. அதேபோல் கழுத்து பகுதியில் வீக்கம் போல பெரிதாக காணப்பட்டது. பொதுவாக ஹெவி டோஸ் மருந்துகளை சாப்பிடும்போது இது போன்ற பக்க விளைவுகள் ஏற்படும். ஹெவி டோஸ் மருந்துகள் காரணமாக முடிகள் உதிர்வது, கழுத்தில், உடலில், வயிற்றில் வீங்குவது போன்ற பக்க விளைவுகள் ஏற்படும். அதன் பின் நேற்று விஜயகாந்த் உடல்நிலை மீண்டும் மோசமானது. முக்கியமாக அவருக்கு கொரோனாவும் ஏற்பட்டு சுவாச தொற்று ஏற்பட்டது. முக்கியமாக அவர் கடைசியாக கலந்து கொண்ட கட்சி நிகழ்வில் கூட பேச முடியாமல் ஒரே ஒரு முறை கையை மட்டும் தூக்கி ரசிகர்களிடம் கையசைத்தார். இந்த நிலையில்தான் விஜயகாந்த் மரணம் குறித்த எந்த ஒரு அதிகாரப்பூர்வ தகவலும் வெளிவரவில்லை. இருந்தாலும் இது குறித்த காவல்துறை ரகசியமாக விசாரணை நடத்தி வருவதாக ஒரு தகவலும் சொல்லப்பட்டு வருகிறது. சரி, இந்த